Instax Mini 11. இது பேசிக்கலி இட்ஸ் எ போலராய்டு கேமரா. Instax Mini 12 வந்துருச்சு. ஆனா, இதுதான் இப்போதைக்கு இருக்கனால நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். ஸோ போலராய்டு கேமரானா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எடுக்கிற ஃபோட்டோ இன்ஸ்டன்ட்டா பிரிண்ட் ஆகி வர்றது தான் போலராய்டு கேமரா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பேக் சைடுல இருக்க ட்ரேல நம்ம ஃபிலிம் லோட் பண்ணுவோம். போலராய்டு ஃபிலிம்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். ஒரு ட்ரேல 10 ஷீட்ஸ் இருக்கும். 20 ஷீட்ஸ் உள்ள அப்படின்னா 2 ட்ரே உள்ள ஒரு பேக்கெட் அரவுண்ட் $17. இட்ஸ் அரவுண்ட் ₹1500 அவ்வளோ வரும். இது காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா என்னன்னா, அவங்களே லோட் பண்ணி தந்துட்டாங்க. ஒரு ட்ரே உள்ள இருக்குது. நான் அதில இப்போதைக்கு ஒரு 4 ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணேன். 2 வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி போயிருச்சு. 2 கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் த அவுட்கம். இதில நம்ம லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிட்டு, இது லென்ஸு. இந்த இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ நான் இப்ப இது ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியுதுன்னா, லென்ஸ் வெளிய வந்துருச்சு. ரெட் கலர் இண்டிகேட்டர் இது. ஸோ இட்ஸ் டர்ன்ட் ஆன். இது வந்து சார்ஜபிள் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற AA பேட்டரியில 2 AA பேட்டரி இந்த இடத்துல போட்டோம்னா, இட் வில் ஒர்க். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் மாடல்னால இதில ஸ்க்ரீன் இருக்காது. நம்ம என்ன பிக்சர் எடுத்தாலும் அது உடனே பிரிண்ட் ஆகி வந்துரும். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம்ன்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். கொஞ்சம் ஹை எண்ட் மாடல்ஸ்ல ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம டச் ஃபோக்கஸ் இருக்கும். நம்ம நார்மலா ஃபோட்டோ எடுக்கிற மாரி எடுத்துட்டு, தேவைப்படுறத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னு நெறைய ஆப்ஷன் இருக்கும். அது இட்ஸ் அரவுண்ட் ₹20,000 ₹25,000 அவ்வளோ வரும். ஆனா இது ஒரு 4,000 5,000 அந்த ரேட்ல வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் ரேட் தெரியல. அப்புறம் இதில இதில வந்து நம்ம ஃபோக்கஸ் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 2 சென்சார்ஸ். ஒண்ணு எதுக்குன்னா, ஆட்டோ எக்ஸ்போஷர், ஒண்ணு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். அதுவே எக்ஸ்போஷரும், ஃபோக்கஸும் செட் பண்ணிக்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி நம்ம பார்க்குறோம். இந்த வியூ ஃபைண்டர் வழியா நம்ம பார்க்குறோம், ஷூட் பண்றோம், பிரிண்ட் ஆகி வருது. ஸோ ஷீட்ஸ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எத எடுக்கிறோம்னு உள்ளத கவனமா எடுக்கணும். அதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். அப்புறம் இதில செல்ஃபி எடுக்கணும்னா, சும்மா இப்படி வச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த மிரர்ல நம்ம என்ன எடுக்கிறோம்னு உள்ளத நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஃப்ரேம் பண்றோம்ன்றத நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். இது ஷட்டர் பட்டன், ஃபிளாஷ். ஆனா இந்த ஃபிளாஷ் வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஃபிளாஷ். நைட்டு நம்ம எடுத்தா கூட கொஞ்சம் குறிப்பிட்ட இது வந்து நல்லா பிரைட்டாவே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஃபிளாஷ். இந்த சென்சார்ஸுமே உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. நான் எடுத்த ஃபோட்டோஸ் இதில அட்டாச் பண்றேன். ஸோ யூ கேன் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்புறம் இதில ஒரு சின்ன ரிங் இருக்கு. இந்த இந்த ரிங்ல இருக்க நம்பர்ஸ் எதுக்குன்னா, இன்னும் எத்தன ஃபிலிம்ஸ் உள்ள இருக்குதுன்னு உள்ளத நம்ம இந்த நம்பர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா 10 ஷீட்ஸ்ல நான் 4 ஷீட்ஸ் யூஸ் பண்ணேன். அப்ப 6 தான் இருக்கணும். ஆனா இதுல 7 காமிக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உள்ளது தெரியல. ஸோ மேபி எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து பார்த்துட்டு கால்குலேட் பண்ணா தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னுள்ளது. மத்தபடி ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. நான் அ ஆஃப் பண்ணோம்னா வேற எதுவும் கிடையாது. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா ஆஃப் ஆகிரும். ஸோ ரொம்ப ஹேண்டியான ஒரு ஆப்ஜெக்ட். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்றேன்.